குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம். ரொம்ப நாளாக லைவ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வாய்ப்பே கிடைக்கல. ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அதனால் ஒரு சின்ன லாங் ட்ராவல். அந்த லாங் ட்ராவல் போயிட்டு இருக்கும்போதே உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த 30 மினிட்ஸ் பயன்படுத்திக்கோங்க. ஹாய், ஹலோ, சாப்பிட்டாச்சா, தூங்கியாச்சா அப்படின்றதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஞானம் சம்பந்தமான விஷயங்கள், உலகம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தயவு செய்து டைப் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லாமல் டைப் பண்ண வேணாம்னு சொல்லி மிகுந்த அன்புடன் தாழ்ந்த மனப்பான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையான மனப்பான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்க. ஏஐ கிரியேட்டட் ஆர்ட் பை யுவர் ஃபேன் இஸ் ஆசம். தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. குருவே சரணம். தலையில் பிரமிடு போன்ற அமைப்பை வைத்து தியானம் செய்யலாமா? நிச்சயமாக செய்யக்கூடாது. அதில் அதிகமான எனர்ஜி ப்ராசஸ் இருக்கும். அதை சரியாக மெடிடேட் பண்ண முடியலன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். ரெண்டாவது, ஈஜிப்தில் இறந்த பிணங்களை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம். ஸோ அதனால் அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் நிச்சயமாக மெடிடேஷன் செய்யக்கூடாது. அது ஒரு சில நேரத்தில் நல்ல பலன்களை கொடுத்தாலும் கூட மற்ற நேரங்களில் ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் எடுத்தேன். அதனால் ஹீட்டெல்லாம் தலையிலேருந்து இறங்கி வர்றதுனால அப்படியே கண்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வருது. திக்குவாய் பயத்தை எப்படி போக்குவது? முதல்ல உங்களுக்கு திக்குவாய் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நம்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை பேசி பேசி பழகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வியாழக்கிழமை ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்தான். இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் நிறைய வச்சு பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு. சரண்யா எம், குருகடாட்சம். மிக அற்புதமான நல்ல ஆரோக்கியமான ஞான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டுகிறேன். நல்லவனாக இருப்பதின் பலன் என்ன? நல்லவனாக இருக்கிறன்றதுக்கு நீங்கள் என்ன டெஃபினிஷன் வச்சுருக்கீங்க? அறமற்ற விஷயம், அவ்வளோதான். அறம் சார்ந்த விஷயம், அறம் சாராத விஷயம், அப்படி பிரிச்சுக்குங்க. அறம்னா என்ன அப்படின்றத நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது தர்மம்னா என்ன, அறம்னா என்னன்னு சொல்லி உங்களோட நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுங்கள். வெண்மதி, நல்லா இருக்கேன். குருவே சரணம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குருவே சரணம். உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. காமத்தை கடப்பது எப்படி? காமத்தை கடக்கணும்னு நினைக்காதீங்க, காமத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைங்க. காமத்தில் இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு உடல் அசைவுகளையும் ஒவ்வொரு நொடியும் கவனிச்சு அந்த செயலில் ஈடுபடும் போது அது என்னன்றது புரிய வரும். ஸோ முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, காமம்னா என்ன எதுன்றது புரியும். அது புரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம அதுலேருந்து வெளியில் வரதுன்றது அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல அது என்னென்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தானாக புரியும். ஒயிட் புல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. ஐ எம் a college student. How can I surrender? How can I use surrender practice or consciousness practice for guidance of my support? எல்லாத்தையும் சேர்ந்து பயன்படுத்தும்பா. சில நேரங்களில் நம்ம அறிவை பயன்படுத்த முடியாது, கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிடணும். சில நேரங்களில் சரண்டர் ஆக முடியாது, நம்ம அறிவை பயன்படுத்தி பேச வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். ஸோ இடம் பொருள் ஏவலருக்கு தகுந்தாற் போல் எங்கே பேசணும், வந்துடும். இன்ட்யூஷன் பற்றி சொல்லி சேது கேட்டிருக்கீங்க. இன்ட்யூஷன்றது ஒன்றும் இல்லை பிரதர், சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இறைவனின் குரல். அது நமக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேசிக்கிட்டே இருக்கிறது இன்ட்யூஷன் கிடையாது. அது ரொம்ப ஆழமாக ஒரு முறை மேக்ஸிமம் 2 முறை தான் சொல்லும். ரொம்ப புண்ணியமணியை தான் 3 முறை சொல்லும். மனம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காது. பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்குன்னா அது மனம். அதை நம்பக்கூடாது, அது மாற்றி மாற்றி பேசும். இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக கட் ஃபீல்னு சொல்லுவாங்க. அது வருதுனாவே அது கரெக்டுன்ற மாதிரி நமக்கு படும். நம்மளோட ஆள் மனசுக்கு படும். அது கேட்கும் போதே கரெக்ட் இது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் அந்த இன்ட்யூஷன். பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸில் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றது ஆக்சுவலி என்ன அப்படின்னா,
இது வந்து ஒரு அரசனை சரி செய்து விட்டால் அந்த நாட்டின் மக்களை வந்து மிக எளிமையாக வந்து சரி செய்து விடலாம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு பிஸ்னஸ் பீப்புள் டாப் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனியோட ஓனர்ஸ், என்டர்பிரீனர்ஸ், பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் அவங்களுக்காக தான் அந்த பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்றத வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காரில் கீழே ஒரு 1000 பேர் 2000 பேர் இல்லை குறைஞ்சது ஒரு 100 பேர் வந்து வேலை செஞ்சாலும் கூட இவர்களுக்கு இந்த ஞானத்தை அருள் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் ரெண்டையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இதை எளிமையாக வந்து அவர்கள் வந்து கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100-1000 பேர்லேருந்து அது அப்படியே அந்த ஞானம் என்பது அருள் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் ஞான விளக்கமாகவும் வந்து பரவும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ற பிரத்யேகமான அந்த வகுப்பை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ வருகின்ற மார்ச் 29 மற்றும் 30 2 நாட்கள் வகுப்பு. ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே நான் பேசாத டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா இது ஆன்மீகமே இல்லை. நான் பேச போகிறதே முழுக்க கமர்ஷியல் தான் பேச போகிறேன். எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டை அதிகப்படுத்திக்கணும், நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, ஆளுமை அப்படின்னு அர்த்தம். ஆளுமைனா என்ன அப்படின்னா தவறான வார்த்தை ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயங்களுக்காக, நல்ல நோக்கங்களுக்காக, நல்ல விஷயங்களில் ஆதிக்கம் செலுத்துவது, இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் ஆதிக்கம் செலுத்துவதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு ஆளுமையாக வெறும் பணம் மட்டும் வச்சிருக்கிறவங்களால கூட இன்னைக்கு வந்து மேலே வந்து வந்துட முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு தெரிந்து ஒரு ஐயா இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர் வந்து பல 100 கோடி ரூபாய்களுக்கு வந்து அதிபதி. ஆனால் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அவருடைய ஃபேமிலிலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது சார்ந்த ஒரு இடங்கள்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு கூட அதாவது பணம் நிறையா வைத்திருக்கிறார். ஆனால் வந்து அந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, சால்வ் பண்ணுறதுன்றது தெரியல. அதற்கு தகுந்த ஆட்கள் அவரிடம் இல்லை. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னென்னா, பணம் இருந்தால் மட்டும் வந்து விடாது, அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னக்கூடிய அந்த ஞானம் வந்து தெரியணும். ஸோ இதில் நிறைய கார்பரேட் ஸ்கில்ஸ் இருக்குது, கார்பரேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது வந்து இருக்குது, காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் அப்ரோச்னு இருக்குது, NLPன்னு சொல்லுவாங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், பிரெயின் ரீவயரிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகளில் வந்து அதிர்வெண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதிர வச்சு அந்த அதிர்வலைகளில் நம்ம மைண்ட் செட்டை வச்சுருந்து அந்த மாதிரியான இடங்களில் நம்ம எப்படி போய் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் அது என்ன மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வந்து நமக்கு பண்ணி கொடுக்குது. பணத்தை நம்ம சந்தோஷத்திற்காக செலவு பண்ணும்போது அந்த பணம் எப்படி பல மடங்கு வந்து நமக்கு திருப்பி வருதுன்னு கூடிய பல பிரபஞ்ச விஷயங்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் சார்ந்த அற்புதமான விஷயங்களை தான் முழுக்க இந்த என்டர்பிரீனர்ஸ்க்காகவும் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவும் வந்து பண்ண போகிறோம். ஸோ மிக விரைவில் வந்து மார்ச் 29 மற்றும் 30 வந்து சந்திக்கலாம். எதுவுமே திங்க் பண்ணாமல் மெடிடேட் பண்ணலாமா, அதுக்கு பவர் இருக்கா குருஜி? எதுவுமே திங்க் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பவர் தான்ப்பா. எதுவுமே திங்க் பண்ணாமல் இருக்கீங்கன்னாவே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜீரோ ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஜீரோ ஆனவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஸோ அந்த நேரத்தில் எல்லாம் தெரியாதெல்லாம் தெரியும், புரியாதெல்லாம் புரியும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றலாக வந்து நீங்கள் வந்து மாறி விடுவீர்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்மவினையிலிருந்து விடுபடுவது, அதற்கான பிராயச்சித்தம் என்ன? தானமும் தர்மமும். எப்போ வந்து உங்களது வாழ்க்கை வந்து தானமும் தர்மத்தையும் வைத்து செயல்பட ஆரம்பிக்கின்றதோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தான தர்மத்தை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய காரணத்தினால் தவம் என்பதும் சீக்கிரம் சித்தியாகிவிடும். ஸோ மோட்சத்திற்கும் முக்திக்கும் போகக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சீக்ரெட் என்ன, ஒரு மாபெரும் ரூட் என்னன்னா, ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், தானமும் தர்மமும். அது கூட இணைந்து செய்யக்கூடிய தவத்தை கூட மூணாவதாக தான் நான் சொல்கிறேன். முதல்ல என்ன, தானமும் தவமும். தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. ஸோ தானமும் தவமுன்றது வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. இந்த தானம் தர்மன்றது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படின்னா, தானம் என்பது எதிர்பார்ப்புடன் கொடுக்கக்கூடியது, தர்மம் என்பது வாழ்ந்து காட்டுவது, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது. தெரிஞ்சவங்களுக்கு பண்ணீங்கன்னா தானம், தெரியாதவங்களுக்கு பண்ணீங்கன்னா தர்மம். ஸோ இப்பேற்பட்ட இந்த தர்ம செயலை தொடர்ச்சியாக செய்யும் போது கர்ம வினைகளை அறிந்து பிறவில்லா பெருவாளை நிச்சயமாக வந்து அடைய முடியும். எட்டர்னிட்டி அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்கீங்க, ப்ளீஸ் டெல் இஸ் மேரேஜ் இஸ் டெஸ்டைன்ட் ஆர் அவர் ஓன் சாய்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. 100% இறைவனால் விதிக்கப்பட்டது தான் திருமணம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஒலியும், ஒவ்வொரு சவுண்டும், நீங்கள் உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனின் அனுமதிக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அவருடைய அந்த வழிகாட்டுதலில், அவர் அனுமதிக்கு உட்பட்டு அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, மனிதர்களை பார்க்கும்போது நான் தான் பண்ணுறேன், அதை நீ ஏற்றுக்க மாட்டேன்றார்.
பிரச்சனையே அதெல்லாம் இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் என்ன சாட்சி வைக்கிறேன் அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இந்த கார்ல உட்காந்துருக்கேன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு லைவும் பேசலாம், இல்லாட்டினா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவரோட ஸ்டேரிங்கை திருப்பி எங்கேயாவது போய் முட்டிட்டு கீழேயும் விழுகலாம். நெகட்டிவாக பேசுறேன்னு நினைக்க வேணாம். அப்போ எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஸ்டேரிங் இழுத்து விடலாம், லைவ் பேசலாம், கட் பண்ணிட்டு போகலாம், இந்த கண்ணாடியை உடைக்கலாம், இல்லை படுத்து தூங்கலாம். இப்போ இத்தனை ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ இறைவன் பாருங்க, எனக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு 1000 ஆப்ஷனோ, லட்சம் ஆப்ஷனோ, கோடி ஆப்ஷனோ கொடுக்குறாரு. இதில் நான் தானே சூஸ் பண்ணுறேன் நான் என்ன பண்ணணுன்றதை. அப்ப இறைவன் என்ன பண்றாரு? இந்த 1000 ஆப்ஷனோ, லட்சம் ஆப்ஷனோ நான் என்ன பண்ணாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சாட்சி பூதமாக அந்த இடத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கேட்கறத பண்ணுவாரு. ஒரு சில நேரத்தில் நம்ம நன்மை கருதி பண்ண மாட்டார். ஆனா கேட்கறத பண்ணிட்டாருன்னா அதற்குண்டான விளைவை வந்து நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஸோ இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இங்க எதையுமே நம்ம பண்ணலன்றது தெரிஞ்சிடும். திருமணம் என்பதும் 100% முன் ஜென்மத்தில் இந்த மாதிரி நம்ம எடுத்த டிசிஷன்ஸ்ல ஒவ்வொரு கர்ம வினைகளை பொறுத்து இந்த ஜென்மத்தில் நமக்கு உண்டான அந்த அந்த பர்சன் வந்து நம்மளை வந்து திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. கவி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் கவி. குரு கடாட்சம், நல்லதே நடக்கும். சக்தி செல்வன் கேட்டிருக்கீங்க, ஐயா வள்ளலார் போதனைகள் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவித்தால் நாம் நிறுத்த வேண்டும். ஆனால் என் வீட்டிற்கு அருகில் கோழிக்கடை உள்ளது, அவற்றை எப்படி நிறுத்துவது? இப்போதைக்கு உங்களை மட்டும் பாருங்க, இப்போதைக்கு உங்களை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது, மிக மிக வலிமை வாய்ந்தது. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா அந்த கோழிக்கடை சீக்கிரம் அங்கே இருக்காது. குரு கடாட்சம். Saravanan L, please can you do influencer programs live for Paramburul Yogis so we can also attend through online? ஆக்சுவலாக இந்த பரம்பொருள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம், பிஸ்னஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஆன்லைன்லையும் வடிவமைச்சிருக்கோம். April 13 நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக ஆன்லைனில் எப்படின்னா ஒரு 4 கிளாஸாக வரும். ஒவ்வொரு கிளாஸும் 3 ஹவர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த 2 நாள் எடுக்கக்கூடிய வகுப்பை இந்த 4 கிளாஸில் வந்து பிரித்து ஆன்லைனில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது ரெகுலரான வகுப்பு மாதிரி இருக்காது. நீங்கள் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய தகவல்களை, ஒரு என்டர்பிரினர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய, ஒரு இன்ஃப்ளூயன்சியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. Anna, I am going to write board exam on Monday. Please bless me. குருகடாட்சம்மா, நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல பரம்பொருளா இறைவன் உங்களை வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டுகிறேன். விஷுன்னு போட்டிருக்கீங்க, வைஷுவா என்னன்னு தெரியல பேரு. வாழ்த்துக்கள்மா. மோனிகா பானு, ஹாய் ப்ரோ. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? அருண் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, why is one's லைஃப் சிச்சுவேஷன் ஃபேவரபிள் டு சூசைடுன்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, சூசைடுக்கு போகணுன்ற எண்ணம் யாரு கொடுக்கறது? நீங்க தானே ஏற்படுத்துறீங்க. உங்க மனம் தான் யோசிக்குது. உங்க மனம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சரியா கவனிக்கலன்னா எல்லாத்தையும் பண்ண வச்சிரும். நல்லதை பண்ற மாதிரியே கெட்டதையும் பண்ண வைக்கும். கெட்டதை பண்ணுன்னு சொல்லும் போது உங்க வில் பவர்னால அதை நல்லதா மாத்திரணும். இல்லாட்டினா கெட்டது அதிகமாகும் போது உங்களை முடித்து விடும். கெட்ட முடிவுகள், தப்பான முடிவுகள் எடுக்கிறது 1 செகண்ட் தான். அந்த 1 செகண்ட்ல வில் பவர் இருக்கணும். அதுக்கு தான் இறையருள் வேணும், மெடிடேஷன் பண்ணணும், சரணாகதியில் இருக்கணும், கருணையில் இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஷாடி, உங்க மெடிடேஷன் சென்டர் திருப்பூர்ல வந்து கொஞ்ச நாள் தங்கலாமா குருஜி? இப்போதைக்கு அப்படி எல்லாருமே வந்து தங்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஏன்னா மற்ற சில வேலைகள்லாம் ரெகுலராக வந்து அங்கே போயிட்டு இருக்கு, ஒர்க்ஸ்லாம் இருக்கு. வேணா நீங்கள் ஒன்று பண்ணலாம். இந்த ஒரு 2 மாதத்துக்கு ஒன்ஸோ 3 மாதத்துக்கு ஒன்ஸோ நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வாலண்டியர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். பரம்பொருள் கற்றல், அதாவது பரம்பொருள் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் வகுப்பு, இலவச வகுப்பு, யாருக்குமே எந்த சார்ஜஸுமே கிடையாது. 15 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, கருணையில் அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்து, அனைத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்து உங்களை வந்து முழுக்க ஒரு ஞான பாதையில நீங்க மற்றவங்களுக்கு போய் டீச் பண்ணக்கூடிய வகையில வந்து உங்களை வந்து தயார்படுத்துறோம். ஆல்ரெடி 2 பேட்ச் முடிஞ்சிருக்கேன். ஒரு பேட்ச் முடிச்சுன்னு ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. டீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டுருக்கோம், பரம்பொருள் லேர்னிங் கற்றல்னு போட்டிங்கன்னா வந்து வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலையில் 15 நாள் தாராளமாக தங்கலாம். இப்போதைக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த வகுப்பு வந்து இருக்குது, பெண்களுக்கு இல்லை ஃப்யூச்சரில். ஸோ அதற்குண்டான நம்ம ஏன்னா இப்போ இருக்கிற திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை பில்டிங் தான். ஸோ அதில் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு 2000-3000 பேர் கிளம்பி வந்துடுவீங்க. எனக்கு தெரியும், கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இடம் வேணும்ல.
ஸோ அந்த பொருளாதார சூழ்நிலைகளை கருதி இறைவனுடைய ஆசீர்வாதத்துடன் மிக விரைவில் அந்த இடத்தையே வந்து வாங்குவதற்குண்டான அட்வான்ஸ் பணம் வந்து இப்போ தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக விரைவில் வந்து சொந்தப்படுத்தி விட்டு அதை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் இப்போ தான் வந்து சப்போர்ட்டிவாக நம்மளுடைய உண்மையான இன்டென்ஷன் புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி வந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு குறைவான ரேட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்துலலாம் நம்ம வாங்கும்போது ஒரு 1000-2000 பேர் உட்காந்து ஒரே ஒரு ஹாலில் உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து நம்மளை வந்து தயார் செய்து கொள்ளலாம் என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன். குருகடாட்சம், சந்தோஷம். ஸ்டார்ஸ் பிராண்ட் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, ஒய் வி கேம் டு எர்த் ப்ளீஸ் ஆன்சர் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று உணர்றதுக்கு மட்டும்தான். நீங்கள் மனுஷனே இல்லை, இதை உணர்றதுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் தான் தெரியுமே தம்பி, நான் தான் மனுஷனே இல்லையே. அந்த மனுஷன் இல்லை, நீங்கள் மனித பிறவி அல்ல, மனித உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா. அதை இப்போ பேரில் சொன்னால் புரியாது, அது உணர்வில் உணர்ந்துட்டீங்கன்னா வந்த விஷயம் என்னன்றது புரிஞ்சிடும். அடுத்து எஸ் அருண் கேட்டிருக்கீங்க, ஹவு டு ஃபோக்கஸ் அண்ட் ஃபினிஷ் கோல்ஸ் ஹெல்ப் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் 100% ஃபோக்கஸோடு செய்யுங்க. இதுதான் ஒரே டிப்ஸ். எந்த வேலை செஞ்சாலும் 100% ஃபோக்கஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடியக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிச்சயமாக முடியும். ஏன்னா when you focus on something and do the work, that work is being done by the divine, not by you. So this is the basic formula. அது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். கான்ஷியஸ்னஸ் இஸ் காட். ஷர்வேஷ் அண்ணா, பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் யுவர் பிளஸிங். ஷர்வேஷ், குருகடாட்சம், எல்லா வளமும் நலமும் வந்து பெற்று வாழ வேண்டுகிறேன். மிக விரைவில் வந்து அரசு பணியில் வந்து சேர வந்து வேண்டுகிறேன். அரசு பணியில் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் அதை சார்ந்து வேறு போட்டிருந்தீங்க. வாய்ப்பு இருக்கும்போது அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸ் வந்து இதில் கொடுத்துட்றேன். மெயின் அந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்க கம்பல்சரி ஹிந்தி கற்றுக்குங்க. இது வந்து நான் வந்து எந்த கட்சியை ஆதரித்து பேசலை, எந்த கட்சியை எதிர்த்து பேசலை. ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சிலாம் போகிறீங்கன்னா அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு கனெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது, உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஈஸியாக உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, நீங்களும் அவங்களோட மைண்ட் செட்டை வந்து ரீட் பண்ண முடியும். நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் நான் அப்ரோச் பண்ணுவேன், ஹிந்தி தெரியாதுன்னீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன தான் இன்டர்வியூவர் இருந்தாலும் கூட, அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கூட, அவங்களுக்கு அந்த மொழியினுடைய பற்று என்பது இருக்கும். அதை விட முடியாது அவங்களால. அப்போ என்னன்னா, நமக்கும் நம்மளுடைய மொழி பற்று, தமிழ் பற்று இருக்குது, எனக்கும் தமிழ் பற்று இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு ஆப்ஷனலாக ஒரு தேர்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கும் போது இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை தத்துவம் என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது கரெக்டான ஆன்சர்ஸை கொடுக்குறீங்களான்றதெல்லாம் ரெண்டாவது தான். ஸ்டெபிளைஸ்டா அவங்க உங்களை டீவியேட் பண்ணும்போது நீங்கள் டீவியேட் ஆகாமல் இருக்கீங்களா? பேசும்போது வார்த்தைகளில் ஷார்ப்னஸாக கவனிக்கிறீங்களா? லூஸ் டாக் விடுறீங்களா? பேசும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா? சில ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸில் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய லேடி ஃப்ளிர்ட் பண்ணுவாங்க உங்களை. நீங்கள் ஒரு பாயாக இருக்கீங்கன்னா ஃப்ளிர்ட் பண்ணுவாங்க. ஃப்ளிர்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளிர்ட் ஆகுறீங்களா? அந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணி, ஏன்னா இப்போவே நீ ஃப்ளிர்ட் ஆகுறேன்னா நாளைக்கு நீ ஒன்று ஐஏஎஸ் ஆகிட்டேன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து உட்காந்து உன்னை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா, அவங்க மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இது எல்லாமே என்னன்னா, இந்த மொத்த இந்தியாவை ஆளக்கூடிய மாபெரும் ஆளுமைகள் அவர்கள் எல்லாருமே. இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸோட வேல்யூ 5 வருஷம் தான். எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் பவர், இல்லைனா பவர் இல்லை. ஆனால் ஆஃபீஸர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம், 60 வருஷம். அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் தெரியுமா? ரெண்டாவது, இந்த மொத்த இந்திய அரசாங்கத்தையுமே, இந்த மொத்த இந்தியாவினுடைய அந்த எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே ரன் பண்ணக்கூடியது ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அவர்களுடைய பணி என்பது மிகவும் அற்புதமான ஒரு பணி. ஸோ அந்த பணிக்கு வந்து நம்ம ரெகுலராக போகிறோன்றப்ப ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கணும். குறிப்பாக அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது பப்ளிக்கை வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க. பப்ளிக்கை அட்ரஸ் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ மெயினாக அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, பப்ளிக் ஹேண்ட்லிங் ஸ்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை வந்து நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டால் ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, நீ ஏறி வந்து படிக்கட்டு எத்தனை படிக்கட்டு சொல்லுன்னு கேட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரியலன்ட்டாரு. சரி நீ பாஸ்ன்ட்டாங்க. காரணம் என்னன்னா, தெரியலன்றதுக்கே நீ இவ்வளோ நேரம் யோசிக்கிறேன்னா நீ தேவை. அப்போ முக்கியமான விஷயம் வரும்போது நீ எவ்வளோ நேரம் யோசிப்ப? அதனால உனக்கு நான் ரிஜெக்ட் பண்ண கேஸ்லாம் இருக்குது. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுது, அவ்வளோதான். அந்த வேகத்துக்கு, அந்த கான்ஃபிடென்ஸுக்கு, அந்த ஐ டு ஐ கான்டாக்டுக்கு அந்த அவ்வளோ பவர் வந்து இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஐயா வந்து ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதில் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன வந்து சொன்னார், நீங்கள் எப்படி வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஐபிஎஸ் ட்ரைனிங்லாம் நிறைய குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு கேட்டது எல்லாமே வைல்டு மற்றும் வைல்ட் லைஃப் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை சார்ந்தே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது சிலபஸே கிடையாது. நீங்கள் அவங்க என்எஸ்ஏ இல்லாதல ஜெயிக்கணும். ஒரே விஷயம் என்னன்னா, ஹவு யூ ஆர் மேனேஜிங் த பீப்புள், ஹவு யூ ஆர் டேக்கிங் த டிசிஷன். ஒரு சில சுச்சுவேஷன்ஸை கொடுத்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க, சார்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ எத்திக்கலாக சால்வ் பண்ணுறீங்க ஆன் த ஸ்பாட்டில், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு பிரச்சனை இல்லாமல் அதை சால்வ் பண்ணுறீங்கன்ற மைண்ட் செட்டு, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட குவாலிட்டியை, ஜென்யூனிட்டியை, உங்களுடைய ஆட்டிடியூடை பாசிட்டிவாக ரொம்ப எம்ப்ரேசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வால்வ்டாக வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், சீக்கிரம் பாஸ் ஆவீங்க. ஸோ இன்னொரு 8 நிமிஷம் தான் இருக்குது. அடுத்தடுத்து மட்டும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். மித்திக்கல் மார்வெல்ஸ் ப்ரோ, ஹேவ் யூ ரீச்டு முக்தி அண்ட் ஹவ் தெரிலப்பா. எனக்கு முக்தினா என்னன்னே எனக்கு தெரியாது. என்ன போய் முக்தி அடைஞ்சிட்டேனான்னு கேட்குறீங்க. குருகடாட்சம், நல்லதே நடக்கும். ராகவேந்திரா டிஎம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கண்ணை மூடி எப்படி மெடிடேட் பண்ணுறது சிம்பிளாக சொல்லுங்க குரு. பரம்பொருள் யோகம் ரிவீல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் யூடியூப்பில். தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். கண்ணை திறந்துட்டு எப்படி பயிற்சி பண்ணணும், கண்ணை மூடிட்டு எப்படி பயிற்சி பண்ணணும். யசோதா செல்வராஜ் வந்து சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ஆல் ஃபேக். அதாவது அவங்க என்ன நினச்சி சொல்கிறாங்கன்னா, டேய் நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் இந்த உடல் என்பது ஃப்ராடு, மனம் என்பது ஃப்ராடு, பொய் சொல்லும், மாற்றிக்கிட்டே இருக்கும். அதை நான் உணர்ந்துட்டோமா, நான் ஒரு வீணாக போனவன்றதை அதை நீங்கள் சீக்கிரம் உணருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மை எதுன்றது புரியும். குருகடாட்சம். சரண்யா அழகன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வழி சொல்லுங்கண்ணா. கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஒரே வழி என்னென்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லைன்னா கன்சிஸ்டன்சி போயிடும். எந்த வேலை செய்கிறீங்களோ அது மூலிமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத முதல்ல வந்து ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் அந்த செயலை செய்யுங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்துடும். இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பலனை எதிர்பார்க்காம இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலையை செய்யுங்க. அப்புறம் அது கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய கர்மயோகியாக மாறிடுவீங்க. குருகடாட்சம். பிரவீன் அர்மியாள் மொழி, பிளஸ் மை ஃபேமிலி, குருவே சரணம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் கருணையினால் நீங்கள் நீலாயுள், நிறை செல்வம், மாண்புகள், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆகிறேன். உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருளட்டும். குருகடாட்சம். நல்லதே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க? ஐ டோன்ட் நோ வாட் I am going through. I don't know what I need. I don't know what I should do while trying to do anything good for me. Something inside me. என்னப்பா கேட்குற கேள்வியே இவ்வளோ குழப்பி வச்சுருக்கிறீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது? சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும், இந்த உலகம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நீங்கள் போகணுன்னாலும் ஒரே ஆன்சர் தான். என்ன அப்படின்னா, தன்னை அறிதல், தன்னை உணர்தல். தான்றதை எப்போ உணர்ந்துட்டீங்களோ அந்த உலகத்தில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதை வந்து கவனிங்க. அருண் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரதர் ஜாப் கிடைக்க வந்து மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கு மந்திரம்லாம் ஒன்றுமே இல்லை. மெடிடேஷன் பண்ணிவிட்டு, பரம்பொருள் யோகம் பண்ணிவிட்டு, புருவ மத்தியத்தில் பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். பெரிய பெரிய வேலைகள்லாம் நிறைய பேர் கிடச்சிருக்கு, நிறைய இடங்களில் வந்து கிடச்சிருக்கு. மிக உயர்ந்த நிலைகளுக்கு வந்து போயிருக்காங்க. விந்து சக்தி உடம்பில் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், அதை அப்படியே கூகுளில் போடுங்க. கூகுளில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, அத்திப்பழம், அத்தி ஜூஸ் அடிக்கடி வந்து குடிங்க. காலையில் எந்திரிச்சு நைட்டு வந்து ஒரு 5 பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னா 5 பாதாம் பருப்பு தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா அது வந்து அப்படியே சாப்பிட்டிங்கன்னா விஷத்தன்மையாக வந்து ஒரு சில நேரங்களில் வந்து செயல்படும். ஸோ அது தோலை உரிச்சிட்டு டெய்லி சாப்பிடும்போது அது வந்து அதிகமாகும். இன்னும் இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் ஃபுட்டு ஐட்டம்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நிறைய மருத்துவ குறிப்புகள் நிறைய பிளாக்ஸில் வந்து இருக்குது. போய் பாருங்கள், நிச்சயமாக தெரிந்து கொள்வீர்கள்.
தயாநிதி வி, மெடிடேஷன் பண்ணால் அதிகமாக கொட்டாவி வருது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நல்ல விஷயம், இது நல்ல விஷயம், நல்ல கேள்வியும் கூட. காரணம் என்னன்னா, கொட்டாவின்றதுக்கு உண்மையான பேர் வந்து கெட்ட ஆவின்னு அர்த்தம். உங்கள் உடம்புல ஆக்சிஜன் எப்போது குறைகிறதோ அப்போ வந்து கொட்டாவி வந்து வெளியே இருக்கக்கூடிய மேக்சிமைஸ்டு ஆக்சிஜன் வந்து உங்களால் வந்து இந்த உடம்புக்கு தேவையானது உறிந்து கொள்வது. அப்போ கொட்டாய் வருதான் உங்கள் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பத்தலன்னு அர்த்தம். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா, நாடி நரம்புகள் நன்றாக வேலை செய்வது, அதாவது சுழுமுனைய நாடியை வந்து நம்ம திறக்க வந்து பயிற்சி பண்ணுறதுனால இந்த நாடி சுற்றிலாம் நம்ம அடிக்கடி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு காலகட்டத்திற்கு மேல் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் உடம்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் வந்து உருவாகும். அந்த ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களது பிராண சக்தியை வந்து உங்கள் உடம்புக்கு ஒவ்வொரு இடங்களிலும் கொண்டு போய் கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், உடலை சரிப்படுத்தும், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நாடி நரம்புகளை சரிப்படுத்தும். இப்படிப்பட்ட இந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணசக்தி எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியை எடுத்துக்கொள்வதற்காக கொட்டாய் வந்து வருது. அது நல்ல செய்யணும்னா பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஹவு டு இக்னோர் நெகட்டிவ் பீப்புள்? ஹினாட்டா, இட்ஸ் மீ ஹினாட்டான்றவங்க கேட்டிருக்கீங்க. நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணுறது தேர்ட் பர்சனாக இருந்தால் ரொம்ப ஈஸி, கண்டுக்காமல் போயிடலாம். குடும்பத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டம், தலையெழுத்து நினச்சி வாழ்ந்து தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு புரிய வைங்க, அவங்க யாருன்றதை அவங்களுக்கு புரிய வைங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். புக் படிக்க வைங்க, சேனல் பார்க்க வைங்க, இல்லை வேறு ஏதாவது ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. இதுக்கு நீங்கள் தான் ஐடியா பண்ணணும். ஏன்னா அது உங்கள் தலைவிதி, உங்கள் தலையெழுத்து, உங்கள் கர்மா. நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக உங்கள் விதியை பயன்படுத்தி அதை ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக தன்னை உணர்ந்தவனும் இறைவனை உணர்ந்தவனும் ஒருபோதும் தவறான விஷயங்களை செய்ய மாட்டான். ஈஸியாக வந்து குடும்பத்தை ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா வேறு வழியில் குடும்பத்தை நம்ம வந்து இருந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் பர்சனாக இருந்தால் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கீப் இட் இன் மைண்ட். சிந்துஜா, ரொம்ப நன்றி. உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் சந்திக்கிறதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குரு கடாட்சம், நல்லதே நடக்கும். ஸ்டொமக் ப்ளோட்டிங் வென் ப்ராக்டிஸ் மெடிடேஷன் எல்லாம் நடக்கும், பயப்பட தேவையில்ல. தைரியமாக பண்ணுங்கள். நல்ல நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமான அருள் ரீதியான மாற்றங்களை, அதிசயங்களை காண்பீர்கள். ஸ்டார்ஸ் பிராண்ட், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் தொழிலும் சிறக்க வேண்டுகிறேன். குரு கடாட்சம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கர்மயோகம் என்பது மிகச்சிறந்த முறை, அதை தாராளமாக ஃபாலோ செய்யலாம். சத்யசிவம். ஹவு டு ஓவர் கம் ஜெலஸ்? அது என்னது இல்லைன்றதை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஜெலஸ் ஈஸியாக போயிடும். இந்த உலகத்தில் எதுவுமே என்னது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெலஸ் வரவே வராது. அவன் உழைப்புக்கு இறைவன் தகுதியான சன்மானத்தை கொடுக்குறாருன்னு நினச்சிங்கன்னா அந்த ஜெலஸ் வராது. ஸோ நம்ம இன்னும் ஏதோ பண்ணலைன்ற ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா அந்த ஜெலஸ் வராது. உழைப்பு அதிகப்படுத்துவீங்க, உங்களுக்கான கிஃப்ட் லேட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். குரு கடாட்சம். யோகாசனாஸ் ஆர் ஜிம், விச் இஸ் பெட்டர்? ஜிம்முக்கு போய் யோகாசனாஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். காரணம் என்னென்னா, அதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸு, சின்ன சின்ன வெயிட்டெல்லாம் போடலாம், தப்பு இல்லை. உடம்பு ரொம்ப இறுக்கமாகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளெக்சிபிள் ஆகணும். உங்களோட தசைகள், நாடி நரம்புகள்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்டிஃபாக ஆகக்கூடாது, உடம்பு ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா யோகாசனாஸ், என்ன கேட்டால் யோகாசனாஸ் தான் பெஸ்ட். பிரியதர்ஷன், சாப்பிட்டீங்களா? நான் இனிமேல் தான்ப்பா சாப்பிட்ணும். சாப்பிட்றேன், நிச்சயமாக சாப்பிட்றேன். அன்புக்கு நன்றி. குரு கடாட்சம். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தெரில, நீங்கள் சாப்பிட்லன்னா நீங்களும் சாப்பிட்ருங்க. ஹவு டு கம் அவுட் ஃப்ரம் கில்ட்டி ஃபீலிங்னா, செஞ்ச தப்பை ஃபஸ்ட்டு உணர்ந்துருங்க. ரெண்டாவது வந்து இந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துருங்க. அழுன்னு இறைவன்ட்டு அழுது மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி இல்லாட்டினா தப்பு யார்கிட்ட செஞ்சீங்களோ அவங்ககிட்டயே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையே, உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீல் ஈஸியாக போயிடும். அம்மா நான் ட்ரைவே பண்ணலம்மா, நான் எங்கே ட்ரைவ் பண்ணுறேன், சும்மா தான் உட்காந்து வரேன். நான் ட்ரைவ் பண்ணுறலாம், ஓட்டுறதில்ல. அந்த மாதிரியான சர்க்கஸ் வேலையெல்லாம் நான் பண்ணுறதில்ல. அதுவும் வீடியோ லைவ் பேசிகிட்டே எப்படி நான் ஓட்டுறது? இருந்தாலும் உங்கள் அன்புக்கு நன்றி. கோவிந்தராஜ், அதிஸ்ரீ, கோவிந்தராஜ், லவ் யூ டு. குருகடாட்சம், குருகடாட்சம், நல்லதே நடக்கும். நன்றி, அன்புக்கு நன்றி. பாடி ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணணும். எப்பா இது எப்படிப்பா பண்ணுவ நீ? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஐடியா இல்லை. வேணால் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா பாருங்கள். குரு, உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, எல்லாரையும் காப்பாற்ற என்ன பண்ணணும் குரு? தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றிடுவீங்க. அது எப்படிங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உலகம் அழியுதுன்றது, இந்த உலகம் மொத்தமாக அழிஞ்சு நாசமாக போயிடுது,
எரிஞ்சிருது, அப்படி கிடையாது. ஒவ்வொரு முறையும் நைட்டு நீங்கள் தூங்கும் போது உலகம் அழியுது, காலையில் எந்திரிக்கும் போது உலகம் பிறக்குது. அப்போ உலக காட்சி என்பது என்னென்னா அறியாமை தான், மாயை தான். அப்போ ஞானம் வந்துருச்சுன்னா உலகம் தானாக அழிஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் உலகம் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. எக்ஸ்டர்னலி இன்டர்னலி டோட்டலாக அழிச்சிட்டிங்கன்னா வெளியே ஒன்றும் இல்லைன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். 24 hours கான்ஷியஸ்னஸாக இருக்கிறது எப்படி? முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரமாக கான்ஷியஸ்னஸ் வைக்க பழகுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தானாகவே ஜாஸ்தியான. லாஸ்ட்டு 1 question ஆன்சர் பண்ணிடுறேன், ஏன்னா மணி 30 minutes ஆச்சு. டார்க் ஷேடோ வென் யூ ஆர் கம்மிங் டு யூகே. மிக விரைவில் வருகிறேன். அங்கே சத் சங்கம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்குண்டான வேலைகள் வரும்போது நிச்சயமாக யூகே வரேன். இப்போ அடுத்து கனடாவுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய இறைவன் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஞானத்தை பரப்ப வந்து எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய இறைவன் அருள் செய்ய வந்து வேண்டுகிறேன். மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நமது பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு, சுருக்கமாக சொல்லணும்னா கட்டி அணைத்து முத்தமிடு அப்படின்னக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து வெளியிட போகிறோம். மே 1ஆம் தேதி, அதாவது வந்து உழைப்பாளர் தினம் வந்து லேபர்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து வெளியிடலாம் என்று இருக்கிறோம். ஸோ சென்னையில் வந்து வெளியிட போகிறோம். முழுக்க குடும்ப வாழ்க்கை, ஆன்மீகம் இதெல்லாம் கடந்து ஜென்ரலாக இல்லாமல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புத்தகம் ஒரு வழியே தெரியாமல் கடலுக்குள்ளே வந்து தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்துச்சுன்னா, இங்கே தாண்டா இருக்குது வழி, கரை இங்கே தான் இருக்குது வா அப்படின்னா, அது எப்பேற்பட்ட பல வாரம் பல மாதம் தவித்த ஒருத்தனுக்கு ஒரு கரை தெரியுதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு, அன்புனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, காதல்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, பணம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீகம், கடவுள், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள், பேரியக்க சக்தி, சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாக சயின்டிஃபிக்காக ரொம்ப கிளியராக வந்து அந்த புத்தகத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 50 60 பேஜ் தான் வரும். ஒவ்வொரு புத்தகம் அடுத்தடுத்து வந்து எழுத போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அடுத்து இன்னொரு புத்தகம் எழுதுகிறேன். அது என்னென்னா சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தினுடைய வேலைகளும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது முழுக்க எதற்காக அப்படின்னா, சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க, கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் படித்து தான் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் நேரடி எழுத்தில் வந்து இப்போ சில புத்தகங்களை வந்து எழுதிட்டு இருக்கிறேன். இந்த லேபர்ஸ் டே அன்னைக்கு இந்த புத்தகத்தை ஆன்லைனில் வெளியிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பியாக இருக்கும். ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கொள்ளலாம். ஸோ அதற்குண்டான பப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கு தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் இந்த லைவில் வந்து சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்கள் அருளினாலும் இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம். நல்லதே நடக்கும்.